இதுவரையிலும் வேத தியானிக்காத மக்கள் எல்லாம் தியானிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கும் கூட இந்த செய்தியை கேட்க அன்பு சகோதரனே, இவ்வளவு காரியங்களை கேட்டும் நீங்கள் உணர்வு அடையாதவர்களாக இருப்பீர்களானால், இன்னும் கீழ்ப்படியாத மக்களாக இருப்பீர்களானால், இன்றைக்கே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த நாளிலே உங்களில் யாராவது தப்பி தவறி ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருந்தால், யாராவது அப்படி விருந்தினராகவோ நண்பர்களாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ பெரியவர்களாகவோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இங்கு இருந்தால், நீங்கள் தயவுசெய்து பிதாக்குமாரும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக அடையாளம் காண்பிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டும், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி. நான் யாரையும் போய் ஞானஸ்நானம் எடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அப்படி கொடுக்கறதுனால லாபம் இல்லை என்று தெரியும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், நீங்கள் பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.